ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ப்ளவுஸுக்கு இன்வெர்சிபிள் கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.25 இன்ச்சு துணி கட் பண்ணி ஊக்கு வைக்கிற பக்கம் மேல் பக்கமாக இருக்க கிளாத் மேலே இந்த கிளாத் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த கிளாத்தை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே ஒரு தையல் மேல் பக்கமாக தான் வச்சு நான் தையல் போட்டேன். இப்போ அதை அப்படியே திருப்பி ஒரு தையல் போடுறேன். ஓகேவா? இதை அப்படியே நம்ம 5 மடிச்சுக்கிறோம். 5 இல்லை 3 மடிக்கிறோம். 3 மடிக்கும் போது நம்மளுக்கு அந்த கார்னர் பீஸு, அப்புறம் நடுவில் சைடில் ஒரு பீஸ் வரும். அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். 1 2 சென்டர் 1 3, அப்புறம் இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் 4 5. ஓகேவா? இப்போது இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி 2 இன்ச்சில் ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபோல்ட் பண்ணுறோம். 2 மடிக்கிறோம். மடிச்சுட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே இதை வைக்கிறோம். அந்த மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சமாக கேப் விட்டு இந்த கிளாத்தை வைக்கிறோம். வச்சுட்டு இப்போது இப்போ தைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 தையல், ஓகேவா? ஒரு 2-3 தையல் போட்டுட்டு இப்போ கொக்கி வைக்கிற கேப் அளவு மட்டும் வச்சுட்டு அதுக்கு அடுத்த தையல் அதை ஒட்டின மாதிரியே போடுறோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல ஸ்ட்ரைட் தையல் வருது. ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கலாம், அங்கே நிறுத்திட்டு அதே மாதிரி ஒரு கொக்கி வைக்கிற கேப் மட்டும் விட்டுட்டு அது அப்படியே ஒரு பாஸ் ஷேப்பில் ஒரு தையல் போடுறோம். ரொம்ப பெருசாக இல்லை அந்த கேப்பு, சும்மா ஒரு கொக்கி மாற்ற அளவு மட்டும் தான் நம்ம கேப் போடணும். ரொம்ப பெருசாக போட்டால் கொக்கி அந்த நம்ம போட்ட பக்கமே ரிவர்ஸில் வந்துடும். அதனால் கொக்கி மாற்ற அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது நம்ம அதை கட் பண்ணி அந்த பாஸ் ஷேப்பில் தைச்சிட்ருக்கோம். தைச்சிட்டு இப்போ லாஸ்ட் வந்தாச்சு. இப்போது அதையும் தைச்சிக்கலாம். கொக்கி தைக்கிறது தான், ப்ளவுஸ் கூட தைச்சி முடிச்சிடலாம். கொக்கி தைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது அதை அப்படியே தள்ளி மொத்தமாக சேர்ந்துடும். இப்போ இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போதே நம்ம இதையும் முடித்து கையோடு வச்சிடலாம். நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். இன்னொரு விஷயம், இது கொக்கி நல்லா நீட்டாக பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன், அது மடித்து தைக்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்களும் விட்டு தைங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு 5 கொக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கொக்கி எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபோல்டிங் பண்ணி 2 துணி வச்சோம் பார்த்தீங்களா? ஒரே துணியை 2 மடித்து வச்சோம்ல, அதை மட்டும் மடித்து கீழே இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு வச்சோம்ல, அதை மேல் பக்கமாக பிடிச்சோன்னா அந்த தைச்ச கேப் தெரியும். அந்த கேப்பில் இந்த கொக்கியை அப்படியே மாட்டணும். அப்படியே மாட்டிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட் வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு கொக்கி போடுறோம். போட்டு அவ்வளோதான், அதை போட்டு அப்படியே திருப்புங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த பா ஷேப்பில் சின்னதாக மெல்லிசாக தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொக்கி தைக்க ஒரு ஆள்லாம் நீங்கள் தேட வேணாம். நீங்களே ஈஸியாக தைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஒன்றும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு இருக்க துணியை நம்ம இழுத்து பிடிச்சிக்கிறோம். கீழே அந்த ஃபோல்டிங் பண்ணி தைச்சோம்ல, அதை மட்டும் கீழே இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா நடுவில் அந்த கேப் தெரியும். நம்ம அந்த பாஸ் ஷேப்பில் தைச்சது அதை அப்படியே விற்றுருக்குறோம். அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான். கொக்கி போட்டாச்சு. அதே மாதிரி அந்த 2 பக்கம் கார்னரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் மடிச்சுட்டு அதுக்காக தான் இந்த கேப் விட்டது. ஓகேவா? அதே மாதிரி இது மடித்து தைக்கும் போது மடித்து தைக்கணும். அதுக்காக தான் இந்த 2 இன்ச்சு வச்சது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த மடித்த அந்த 1/2 இன்ச்சை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதை இன்னொரு மடிப்பு அந்த பக்கமாக ஒரு மடித்து அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அவ்வளோதான். இப்போது ஒரு 2 தையல் போட்டுட்டு
நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம 2 வாட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் தையல் நல்லா அழுத்தமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம தைச்சது அப்படியே பிரிச்சுட்டு வந்துடும். அதுக்காக தான் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி 2 தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், 2 தையல் போட்டு கார்னர் வந்தாச்சு. அப்படியே திருப்பி ஸ்ட்ரைட்டாக ஒரே தையல், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. நம்ம குக்கியை உள்ளே வச்சு மாட்டினோம். அதுக்கப்புறம் 2 கார்னரையும் மடித்து தைக்கிறோம். அப்படியே அந்த 3 பீஸையும் ஒன்றா வச்சு மடித்து தைக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம உள்ளே இருக்க பீஸ் தான் ஒரு 1.25 வச்சா போதும். மேலே வைக்கிற பீஸ் மட்டும் ஒரு 2 இன்ச்சு வைக்கும் போது அதை மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டாச்சு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி கொக்கி வச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இன்னொரு அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் அந்த கைடு கொஞ்சம் பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கொக்கி நீங்களும் வச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக நீட்டாகவே இருக்கும். இது நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேணால் நீங்களே தைக்கலாம். ஓகேவா? ஓகே, பாய்.